Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 8/8/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:25க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். MCC ஆல் இந்தியா கோட்டாலிருந்து ஒரு மோஸ்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் ரீஓப்பன்டு. ஓகேங்களா, இப்போது திரும்பவும் சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகிருக்குது. ஆல் இந்தியா கோட்டாவில் உங்களுக்கு 4th டைமாக ஷெட்யூல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குது. இதை பற்றின முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் நான் ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணேன், லாக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு திரும்பவும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் டு ஆல். இப்போ வந்து திரும்பவும் போயிட்டு நீங்கள் சாய்ஸஸ் ஏதாவது ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதுனா ரிமூவ் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில் வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரிவைஸ்டு ஷெட்யூல் என்ன? இது பார்த்தீங்கன்னா 8/8/2025 இப்போ வந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்க? அர்ஜென்ட் அட்டென்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இன் ரெஃபரன்ஸ் டு மெனி ரெக்வெஸ்ட் பீயிங் ரிசீவ்டு ஃப்ரம் NRI அண்ட் CW. அப்போது இந்த 2 கேட்டகரிக்குமான ரிவைஸ்டு லிஸ்ட்டு, ஓகேங்களா, ரிவைஸ்டு லிஸ்ட்டு லேட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. டே பிஃபோர் எஸ்டர்டே ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு ஃபுல் நைட்டு தூங்காமல் சாய்ஸ் லாக்கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் NRI கேண்டிடேட்டுக்கும் CW கேட்டகிரிக்கும் ரிவைஸ்டு ஷெட்யூல் யார் இதெல்லாம் நியூவாக ஆட் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாணவர்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியல. ஸோ அதன் காரணமாக மீண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழக்கு, நீதிமன்ற வழக்கு காரணமாகவும் competent authority has decided to further choice filling for round 1 of UG counseling 2025 under. அப்போ பார்த்தீங்கன்னா event of counseling 2025 time schedule as per the server time. இப்போ choice filling for round 1 available from 6:30 PM, அதாவது 8/8/2025 இன்று மாலை 6:30 மணியிலிருந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரீஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 4th டைமாக ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஷெட்யூல் 4th டைமாக ரிவைஸ் ஆகிருக்குது. எப்போ வரைக்கும்? 9th August 2025 11:59 PM வரைக்கும். அப்போது இன்றைய தேதி 8/8/2025 இன்று மாலை 6:30 மணியிலிருந்து 9th August 2025 அப் டு 11:59 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் எப்போ வரைக்கும் அப்படின்னா சாய்ஸ் லாக்கிங் வில் பி அவைலபிள் ஃப்ரம் டுமாரோ 9th August 2025 ஈவினிங் 6 PMலேருந்து 9th August 2025 நாளை இரவு 11:59 வரை. அப்போது நாளை இரவு 11:59 வரை நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கை திரும்பவும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சாய்ஸ் லாக்கிங் நாளை மாலை 6 மணியிலிருந்து 9 August 2025 இரவு 11:59 வரை. ரிசல்ட் டிக்ளரேஷன் ஆஃப் ரவுண்டு 1 எப்போ அப்படின்னா 11th August 2025. இதன் பொருட்டு உங்களுக்கு ஸ்டேட் கோட்டானுடைய கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? தமிழ்நாடு உள்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஷெட்யூல்லையும் மாற்றம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனுடைய அஃபீஷியல் அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட் சொல்லிடுறேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங் இப்போது இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுற இந்த டைமிலிருந்து 9th August 2025 நாளை இரவு 11:59 வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், சாய்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் நாளை 9th August 2025 மாலை 6 மணியிலிருந்து 9th August 2025 இரவு 11:59 வரை சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளரேஷன் எப்போ அப்படின்னா 11th August 2025. ஸோ இந்த வீடியோ தேவையானவர்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்கும்.
ஓகேங்களா. ஏற்கனவே நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களுக்கு போர் அடிக்கும். இருந்தாலும் அனைவருக்கும் அவங்களுக்கான உரிமைகளை பெற்றுக்கொள்ள, சாய்ஸ் ஃபில் செய்து கொள்ள, சாய்ஸ் லாக்கிங் செய்து கொள்ள ஏதுவாக வசதியாக, ஓகேங்களா, ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி வந்து இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் மெயில்ஸ், அதாவது என்ஆர்ஐ மற்றும் சிடபிள்யூடி கேட்டகரியிலிருந்தும், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற உத்தரவின் பேரிலும் இந்த தேதி அப்படிங்கிறது மாற்றப்பட்டுள்ளது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.